பங்குனி மாதத்தில் மிதுனம், கன்னி, துலாம் ராசிகளுக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம். முதலில் மிதுனம் ராசிக்கு பார்க்கும்போது ராசிநாதன் புதன் 10ஆம் வீட்டில் நீச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் 1ஆம் தேதியே வக்கரமாகிறார். நீசமாய் வக்கரக்கோளும் நிலையினில் நிற்கும் காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் என்ற விதத்தில் உச்சபலமான பலத்தை அடையும் என்று எடுத்துக்கொண்டாலும் அவர் சூரியனுடன் 14ஆம் தேதி வரையில் அஸ்தங்க தோஷத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கு மேல் ராகுவுடன் கிரகண தோஷத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அபூர்வமான அற்புதமான நற்பலன்கள் கிடைக்கும் மாதமாகவும் இருக்கும். ஏனென்றால் புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு வக்கரகதியில் இந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். 9 கிரகங்களின் தொடர்பும் உங்கள் ராசிக்கு 14, 15, 16ஆம் தேதிகளில் ஏற்படுகிறது. அடுத்ததாக துலாம் ராசிக்கு பார்க்கும்போது துலாம் ராசிநாதனும் யோகாதிபதிகள் அனைவருமே 6ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். 6, 8, 12ஆம் இடங்கள் மூலம் அனைத்து கிரகங்களும் தொடர்பு கொண்டுள்ளதால் இந்த மாதத்தில் பாக்கியஸ்தானத்தில் மட்டுமே செவ்வாய் இருக்கிறார். மற்ற 6ஆம் வீட்டில் 6 கிரகங்களின் தொடர்பும் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. 14, 15, 16ஆம் தேதிகளில். மற்ற நாட்களில் 5 கிரக சேர்க்கைகள் இருக்கிற சந்திரன் 14, 15, 16ஆம் தேதிகளில் மீனம் ராசியில் இருக்கும்போது 6 கிரக தொடர்பும் ஏற்படுகிறது.